1860 இங்கே காணொளியில் காட்டப்பட்டது போல செங்கல்பட்டு மாவட்டத்திலே பிறந்து கல்வி கற்க தடை, தீண்டாமை, கொடுமை, சாதிய இழிவு. கோவையிலே படிக்கிற போது 400 பேர்களில் 10 பேர் தான் பிற சமூகத்தினர். 400 பேர் முழுக்க 10 பேரை தவிர மீதி எல்லாம் பிராமணர்கள். அவர்களுக்கு அருகிலே அவர்களோடு உட்கார்ந்து கல்வி கற்க முடியாது. சூழல் இறுக்கம், சாதிய கொடுமை, கடுமை. அப்போது சாதி என்ன என்று கேட்டு பழகுகிற பழக்கம். சாதி என்ன என்று, நம் சாதி என்னவென்று தெரிந்து விடுவார்கள். தெரிந்து விட்டால் நம்ம இழிவாக நடத்துவார்கள் என்று அவர்களோடு கிட்டவே நம்முடைய தாத்தா நெருங்குவதில்லை என்கிறார். பள்ளிக்கூடம் கூடிய பிறகு போவேன், பள்ளிக்கூடம் முடிக்கிற மணி அடித்து உடனே வேக வேகமாக நடந்து சென்று விடுவேன். எல்லோரும் விளையாடுவார்கள் திடலில், அவர்களோடு சேர்ந்து விளையாட வேண்டும் என்று எனக்கு பேரார்வம் இருக்கும். ஆனால் அவர்களோடு சேர்ந்து விளையாட முடியாத அந்த நேரம் மனது தாங்க முடியாத வலியை கொடுக்கும் என்கிறார். தாத்தா தாங்கி நின்ற வலியில் பிறந்த பிள்ளைகள் நாம். அந்த வலியை ஒழிக்க நாம் இன்று போராடுகிறோம். அதற்கு நம்மிடத்திலே இருக்கிற ஒரே கருவி நாங்கள் தமிழர்கள் என்கிற நிமிர்வுதான்.